தர்மபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப எப்படி இந்த குழந்தை வந்துச்சு, அது குழந்தை நம்ம திடீர்னு எங்கேயோ தனியா இருந்தது, நம்ம கொண்டு போய் அவங்க கிட்ட சேர்த்துட்டோம். அதே மாதிரிதான் தர்மபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியாளர்கள் மறந்து போன ஒரு மாவட்டம். ஏதோ ஒரு கடைக்கோடியில தமிழ்நாடு மேப்ல எங்கேயோ கடைசியில இருக்கக்கூடிய மாவட்டம் தர்மபுரி மாவட்டம். பொருளாதார வளர்ச்சியிலையும் கடைசியில இருக்குது. அந்த மாவட்டத்தை சென்னையில இருக்கவங்களோ வேற எந்த ஆட்சியாளர்களோ அமைச்சர்களோ ஞாபகமே வைத்துக் கொள்ள மாட்டார்கள். ஒரே ஒரு முறை அவங்களுக்கு ஞாபகம் எப்பன்னா எலெக்ஷன் போதுதான் வருவாங்க. இங்க அதான் நான் சொல்றது உண்மையா? எலெக்ஷன் போது வருவாங்க, வெற்றி பெற்றுட்டா திட்டங்களை வாரி வாரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனா ஒரு திட்டத்தை கூட செயல்படுத்தவே மாட்டார்கள். நான் இனி எத்தனை திட்டம் தர்மபுரிக்கு அனௌன்ஸ் தான் பண்ணுவாங்க, ஆனா செயல்படுத்த மாட்டார்கள். ஆனால் தர்மபுரி மாவட்டத்திற்கு நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சியும் அவருடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். அவர் முதல் எல்லா ஒரு வருஷப்படுத்தி சொல்லட்டுமா? தர்மபுரி மாவட்டத்திற்கு, அதாவது பாப்பிரெடிப்பட்டியோ இருக்கட்டும், தர்மபுரியா இருக்கட்டும், நம்மளுடைய பாலக்கோடா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் அளித்த தர்மபுரி மாவட்டத்திற்கு அவர் அளித்த நல்ல திட்டங்களை நான் உங்களுக்கு சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஏன்னா இது வேற யாருமே செய்யல. 2004 2009 வரை டெல்லியில உங்க அண்ணன் அன்புமணி என்னவா இருந்தாரு? சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தாங்க. சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், அதாவது சுகாதாரத்துறை மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர். குடும்பங்களுக்கு கூட அது நம்மளுடைய குடும்பங்களுடைய நலத்தை காக்கக்கூடிய ஒரு அமைச்சராக அவர் டெல்லியில இந்தியா முழுக்க ஒரு அமைச்சராக அவர் பணியாற்றினார். அவர் அமைச்சராக இருந்தார்னு சொல்றது பணியாற்றினார், சேவை செய்தார்னு சொல்ல மாட்டார், அவருடைய வேலையை செஞ்சார். அவர் அமைச்சராக இருக்கும்போது அவருடைய பணியை அங்க டெல்லியில செஞ்சாரு. அது என்ன பணினா எல்லா குடும்பங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்றதான் அவருடைய வேலை. எல்லா தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க இருக்கிற அத்தனை பெண்களும் குழந்தைகளும் குடும்பங்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற அந்த நோக்கோடு அவர் வேலை செஞ்சாரு. அப்பயே அவர் தர்மபுரிக்கு அன்றைக்கே அவர் தர்மபுரிக்கு மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்தார். அவர்தான் தர்மபுரி மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்த ஒரே அமைச்சர் நம்ம மாவட்டத்துக்கு. வேற யாருமே கொண்டு வரல. ஏன் தெரியுமா? அவருக்கு நல்லா தெரியும், மருத்துவமனையாக இருந்தால் கண்டிப்பாக நல்ல மருத்துவர்கள் உங்களுக்கு சேவை செய்வாங்க. ஆனா மருத்துவ கல்லூரியாக அதை தரம் உயர்த்தினால் பெரிய பெரிய மிகப்பெரிய உயர்தர, அதாவது நிறைய படிப்பு படித்த மிகப்பெரிய மருத்துவர்கள் எல்லாம் ஏழை மக்களுக்கும் கிராமத்து மக்களுக்கும் விவசாய பெருங்கொடிக்கும் அவர்களுடைய சேவையை அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் தர்மபுரி மருத்துவமனை அரசு மருத்துவமனையா அரசு மருத்துவ கல்லூரியாக தரம் உயர்த்தினார். இப்ப எங்க போற முன்னாடி எல்லாம், அதற்கு முன்னாடி 2004க்கு முன்னாடி ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனைனா எங்க போகணும்? பெங்களூர், சேலம் அப்படித்தானே போயிட்டு இருந்தாங்க. இப்ப எங்க போறீங்க? தர்மபுரி அரசு மருத்துவ கல்லூரிக்கு போகிறீங்க. அங்க எல்லா மருத்துவர்களும் இருக்கிறாங்க, உங்களுக்கு சேவை செய்ய, கிராமப்புற மக்களுக்கு சேவை செய்ய எல்லா மருத்துவர்கள் இருக்கிறாங்க. அதே சமயம் அந்த அரசு மருத்துவமனையில ஊசி போடுறாங்க இல்லையா, ஊசி, அந்த ஊசியை பற்றி எல்லாருக்கும் தெரியுமா? அம்மா பெரியவங்க இருப்பீங்க, சின்ன குழந்தைங்களுக்கு தெரியாது. அந்த 15 வருடங்களுக்கு முன்பு எந்த அரசு மருத்துவமனையிலும் ஒரு ஊசியை தான் ஒரு 50 பேருக்கு போடுவாங்க. அதாவது ஊசிய சுடு தண்ணியில கழுவி அது ஒரு இரும்பு ஊசியில போடுவாங்க. ஆனா முதல்ல ஒரு 4 பேருக்கு அது வலிக்காது. 5வது பேர் 10வது பேருக்கு அந்த ஊசியை போடும்பொழுது முனை மழுங்கி அந்த பெண்களுக்கு அதை குத்தும் போது வலி உயிர் போயிடும், கத்துவாங்க. ஏன்னா ஊசி ரொம்ப வேகமா சர்ன்னு குத்தும், அப்ப ரொம்ப வலிக்கும், கத்துவாங்க, ஐயோ அம்மா வலிக்குதேன். ஆனா இப்ப அப்படியா? உங்களுக்கு ஊசி என்றால் ஒருவருக்கு ஒரே ஒரு ஊசி தான். அந்த ஊசியை இன்னொருத்தருக்கு உங்க பக்கத்துல உங்க பேரனுக்கு போட முடியுமாமா? போட முடியாது. உங்க ஊசி, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த ஊசி உங்களுக்கு மட்டும்தான் போடுவாங்க. அந்த ஊசியை தூக்கி போட்டுட்டு புதுசா அடுத்தவங்களுக்கு புது ஊசி போடுவாங்க. இது இந்தியா முழுக்க மருத்துவர் அன்புமணி அவர்கள் ஏழை மக்களுக்காகவும் இலவசமாக மருத்துவமனையில பெரிய பெரிய மருத்துவமனையில் கிடைக்கக்கூடிய அந்த உயர்தர மருத்துவம் எல்லா கிராம மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய ஊசி. இந்த திட்டத்தை இந்தியா முழுக்க கொண்டு வந்தாரு. தமிழ்நாடு முழுக்க அந்த திட்டம் இருக்கிறது.